ஆப்பிரிக்க அணியுடைய பேட்டர் டேவிட் மில்லர், அவருடைய அடிப்படை தொகை 2 கோடி ரூபாய். 2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு போறார் தென்னாப்பிரிக்க அணியின் பேட்டரான டேவிட் மில்லர். ஒரு பக்கம் டேவிட் மில்லர் அடிப்படை தொகைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்ல எடுக்கப்பட்டிருக்காருன்ற ஒரு விஷயத்தை பார்க்குற அதே நேரத்தில் நம்ம இந்திய வீரர் ஒரு பெரிய டேலண்டா பார்க்கப்பட்ட நபர், எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த பிருத்வி ஷாவை எந்த அணியும் ஏலம் எடுக்க முன்வரவில்லை அப்படின்ற ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிலவரத்தையும் நம்மால பார்க்க முடிகிறது. இப்போ நீங்க திரையில பார்க்கக்கூடியது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி யாரை ஏலத்தில் எடுத்திருக்காங்க? டேவிட் மில்லர், தென்னாப்பிரிக்க அணியுடைய பேட்டரை அவருடைய அடிப்படை தொகையான 2 கோடி ரூபாய்க்கே ஏலம் எடுத்திருக்காங்க. அந்த நிலவரத்தை நாம திரையில பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் ஆஸ்திரேலிய அணியின் கிரீனை எடுக்க கடுமையான போட்டி நிலவிட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. எடுக்க போறது KKR கொல்கத்தா நைட் ரைடர்ஸா இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸா? 2 பேர்கிட்டையும் 40 கோடி மேலே சென்னை கிட்ட பணம் இருக்குது, 60 கோடிக்கு மேலே KKR கிட்ட இருக்கு. ஸோ கிரீனை யார் ஏலம் எடுக்க போகிறாங்கன்ற ஒரு கடுமையான போட்டி 2 அணிகளுக்கும் நடுவில் போயிட்டு இருக்கு. செம்ம மவுஸ்ன்னு நம்மளே கார்டு போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ கிரீன் கார்டில் மழை. ஆனால் அவருக்கு பாவம் இந்த வருஷம்னு பார்த்து கேப் போட்டாங்க. 18 கோடி ரூபாய் தான் உங்களுக்கு. நீங்கள் 25 கோடிக்கு கூட நீங்கள் கொடுத்தாலும் கூட 18 கோடியை தாண்டி உங்களுக்கு பணம் கைக்கு கிடைக்க போறதில்லைன்ற ஒரு வருத்தமான சூழல் கிரீனுக்கு இந்த வருஷம் அமைஞ்சு போச்சு. எனிவேஸ், இந்திய வீரர்களுக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல தொகை கிடைச்சா நமக்கும் சந்தோஷம் தான் இல்லையா? ஸோ அடுத்தடுத்து இந்த மினி ஏலத்தில் யாரெல்லாம் எடுக்கப்பட இருக்காங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைஸ் கடந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் அதிக விலைக்கு வாங்கப்பட்டிருக்காங்க, ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஒரு களத்தை பார்த்துட வேண்டியது அவசியமாகிறது. இந்த டஃப் காம்படிஷனில் KKRோட போயிட்டு இருக்கோம் இல்லையா? இதே KKR தான் 2024 ஏலத்தின் போது மிச்சல் ஸ்டார்க்கை 24.75 கோடி ரூபாய் கொடுத்து மினி ஆக்ஷனில் இந்த மினி ஏலத்தில் வந்து எடுத்தாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கடுமையான போட்டியை வந்து KKR கிட்ட ரொம்ப ஆப்வியஸாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஆஸ்திரேலிய வீரர் கிரீன், ஓ மை காட், 23 கோடி ரூபாயை தாண்டி ஏலம் கேட்டு வருகின்றன சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம், பயங்கர மவுஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் கிரீன் யார் எடுக்க போறாங்கன்னும் போது டஃபஸ்ட் காம்படிட்டர்ஸ் வந்து KKR அண்ட் CSK மட்டும்தான். ஏன்னா பணம் அவங்க கிட்ட தான் அதிகமாக இருக்கின்ற நிலையில அடுத்ததா 3ஆவதா இருக்கக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிட்ட 25 கோடி ரூபாய் தான் இருக்கு. ஆனால் இப்பவே 23 கோடி ரூபாயை தாண்டி போயிடுச்சு ஏலம் 2 அணிகளுக்கும் இடையில. ஸோ KKR அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அணியும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 24.25 கோடி ரூபாயை கொடுத்துருக்காங்க 2024 மினி ஏலத்தின் போது மிஷல் ஸ்டார்க்குக்காக. ஸோ இந்த வருஷமும் அவங்க அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க போறதில்லை. பட் CSK வந்து ஒரு கடினமான ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் போயிட்டு இருக்காங்க. நம்மளோட நிறைய வீரர்களை தியாகம் பண்ணக்கூடிய விஷயத்தையும் நம்ம கடந்த காலத்தில் பார்க்க முடிஞ்சது. ஸோ கிரீனை இவ்வளவு போட்டிக்கு மத்தியில் சென்னை எடுக்குமா, இல்லை KKR துணிஞ்சு இன்னும் பணத்தை எடுக்க போறாங்களா? 25 கோடி ரூபாவை தாண்டி ஆச்சு. கிரீனுக்கு மவுஸ் இருக்குன்னு தெரியுங்க, ஆனால் இவ்வளவு மவுஸ் இருக்குன்னு நானே எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனை, இதுக்கு மேலே கிரீனுக்கு வந்து ஹி டசன்ட் கேர். 18 கோடி தான் கிடைக்க போகுது, மீதி 7 கோடி வந்து BCCI கைக்கு போகுதுன்னும் போது இந்த ஏலத்தை வந்து மற்றவங்களை விட BCCI ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு பணம் நமக்கு கிடைக்க போகுது? 18 கோடிக்கு மேலே இதுவரையும் 7 கோடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது 7, 8 ஆகுமா, 8, 9 ஆகுமா அப்படின்ற ஒரு ஆர்வம் BCCIக்கும் இப்போ இந்த ஏலத்தில் வந்து ஒரு பார்வை வந்திருக்கும் நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் CSKவா KKRா CSKவா, யார் கைகளுக்கு கிரீன் போக இருக்கிறார்? கிரீனுடைய டேலண்ட் எந்த அணி பயன்படுத்திக் கொள்ள இருக்கிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பலமாக இருக்கிறது. ஒரு கடுமையான ஏலம் 2 அணிகளுக்கும் இடையே. ரைட், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேமரன் கிரீன், ஆஸ்திரேலியாவின் கேமரன் கிரீன் பேட்டர்னு மட்டும் இல்லாம ஒரு அதிரடி ஆல்ரவுண்டர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு போயிருக்கார் 25.2 கோடி ரூபாய்க்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.